அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறை பரப்பும் ரூட் மாஃபியா கும்பல். நேத்து சீமான் அவர்கள் கார் வாங்கிட்டார், கட்சி நடத்தவே காசு இல்லை, கார் வாங்கிட்டார்னு கதறினானுங்க. அதுக்கு முன்னாடி 100 கோடி திமுக இருந்து பணம் வாங்கிட்டார், சீமானுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுங்க, 100 கோடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னால திமுக அதிமுக பொது வேட்பாளர் அப்படின்னு அவதூறு பரப்புறானுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபயர் விடுறீங்க? சீமான்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை ப்ரோ, எங்க தளபதி தான் டாப்பு, அவர் இருக்கிறவரும் இதுக்கு மேல எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது, எதிர்கட்சியே இல்லாத இடத்துக்கு நாங்களாம் போறோம், நாங்க தான் மாசுங்கிறானுங்க. ஆனா இந்த பக்கம் திரும்பினா கதறுன்னு கதறானுங்க, அழுகுறானுங்க. சீமான் மீது அவ்வளோ அவதூறு பரப்புறானுங்க. நீங்க தான் மாசாச்சே, பெரிய பிடிங்காச்சே, ஏன் அவதூறு பரப்புற? எங்க அண்ணன் சீமான் கார் வாங்கினா வாங்கலன்னா கூமுட்ட அண்ணன் சீமான் அவர்களுக்கு அன்பளிப்பா தந்த கார் இது, அது கூட தெரியாம வந்து கதறது. பெரிய புடிங்கன்றீங்க, 2 கோடி தொண்டர் இருக்கிறாங்கிறீங்க, எங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுங்கிறீங்க. பதவியில இல்லாத ஒரு ஆளை பத்தி ஏன்டா இப்படி பம்புறீங்க, பயந்துக்கிறீங்க, அவதூறா பரப்புறீங்க? ஏன் காரணம்? பயம் வந்துருச்சு. 5 வருஷம் நம்ம ஆட்சியில் நிற்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு. எனக்கு வாயே திறக்கல, அதுக்கே இப்போ கதறானுங்க. இன்னும் வாய் திறந்தா முன்னாடியே செட் பண்றாங்களாம். இவர் சீமான் அவர் வந்து திமுக அதிமுக பணம் வாங்கிட்டாரு, இதுக்கு மேல எங்களை எதிர்த்து எந்த கேள்வி கேட்டாலும் அங்க பணம் வாங்கிட்டு தான் எங்களை கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ட்ரெண்டை செட் பண்றானுங்களாம். கூமட்ட பொதுமக்கள் இப்பயே களி ஊத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. திமுகக்கு மாற்று டிவிக்கு, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சியில ஏறும்போது ஃப்ராடு, தீய சக்தியில இருக்கிற கூட்டணியெல்லாம் காலை பிடிச்சி கெஞ்சி கூட்டிட்டு வந்து பதவியில உக்காந்தாச்சு. இப்போ இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கலாம் நம்மளை எதிர்த்து பேசுறானுன்ட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு 11 சீட்டு வேணும். என்ன பண்ணலாம்? அதிமுகவோட ஊழல் சக்தி எம்எல்ஏவை எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி ராஜினாமா பண்ண சொல்லி கொண்டு ஒருத்தரையும் சேர்த்துட்டு இருக்கிற நீ மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போற. இதெல்லாம் கேள்வி கேட்டால் அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புறது. கேள்வி நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் கேட்கறது, அவதூறு அண்ணன் சீமான் மன பரப்புறது. ஏன் அவளை பயம்? பேசாத போதே இவளை பயம், பேசிட்டா செத்துருவானுன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டாவே அவதூறா? இதுதான் உங்க மாற்று அரசியலா? திமுகவுக்கு மாற்று டிவிக்கே என்ன? ஏண்டா மயிறு, திமுக போனாச்சு இதாண்டா பண்ணா. அண்ணன் சீமான் அவர்கள் ஆளுங்கட்சி திமுக பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டான், அவதூறு பரப்புவான். எப்படி அவதூறு? கேவலமான அவதூறு பரப்புவான். சீமானனோட ஷூ பத்தியா, பேண்டை பத்தியா, பனியனை பத்தியா, சட்டையை பத்தியா, காரை பத்தியா, இதுக்கெல்லாம் ஏது பணம்? வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு சொகுசு வாழ்றாரு, ஆனா கட்சி நடத்த காசு இல்லைங்கிறாரு. இந்த மாதிரி தான் அவதூறு பரப்புனானுங்க. இப்ப எந்த இடத்துல திமுகக்கு மாற்று இந்த டிவிக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னோம், அவதூறு பரப்பக்கூடாது. கார் வாங்குறது உங்களுக்கு பிரச்சனையாடா? கார் எங்க அண்ணனுக்கு அன்பளிப்பா கொடுத்தது, சரி கார் வாங்கினா என்ன? தமிழ் தேசியவாதி ஒரு கார் வாங்கக்கூடாதா? தமிழ் தேசியவாதி ஒரு சொகுசான கார்ல போகக்கூடாதா? கடைசி வரலும் தமிழ் தேசியவாதி ஒரு சோழனா பையன் மாட்டிக்கணும், வேட்டி சட்டை கட்டிக்கணும், நடந்ததே போகணும். எங்களை பார்த்து அவங்களுக்கு எப்பறம் தெரியுது? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். தெரியல அப்படின்னா மூடிக்கிட்டு பொத்திக்கின்னு உக்காரணும். 5 வருஷம் அப்படியே ஆட்சி நடத்திட்டு ஓடிடணும். கர்நாடகாக்காரன் நம்மளுக்கு தண்ணி தர மாட்டேன்றான், ஏகப்பட்ட பிரச்சனை அவனால. இப்ப வர தண்ணியை தடுத்து நிறுத்துற மாதிரி குறுக்க அணை, அந்த மாநிலத்தின் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நீ அரசு பதவி கொடுக்குற. ஆந்திரக்காரனுக்கு அரசு பதவி, விஜய் கூட சொம்பு தூக்கணுக்கெல்லாம் அரசு பதவி, இதெல்லாம் தமிழோட வரி பணம். இது பத்தாதுன்னு உன் ஆட்சியை தக்க வச்சுக்கணும். நம்மளுக்கு 118 சீட்டு வேணும்னு 11 பேர் ஊழல் சத்திட்டு போய் காலில் விழுவுறீங்க. பேரமையில் பேசி 1 வருஷம் கூட அவளை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு அவங்கள ராஜினாமா பண்ற சொல்லி கூட்டிட்டு வரீங்க. நீங்க நல்லாட்சி கொடுக்க போறீங்களா? தீய சக்திட்டு இருந்தும் ஆளை கூட்டு வந்துட்டேன், ஊழல் சக்திட்டு இருந்தும் ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எப்படி நல்லாட்சி கொடுப்ப? நீ எங்க வந்து என் மக்களுக்காக நிக்க போற? இந்த லட்சணத்துல தேர்தலுக்கு முன்னால பாஜக ஒரு பாசிச சக்தி அப்படின்னீங்க, இப்ப அங்கேயும் பாய போட்டு படுத்தாச்சு. ஒன்றிய அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப இந்த விஜய் ஆட்சி எங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருக்குன்னு மேலிடத்துல இருந்து சொல்லிட்டாங்க, தகவல் வந்துருச்சு. இதுக்கு மேல எங்களோட இணக்கமா தான் இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட திட்டத்தெல்லாம் நீ கொண்டாந்துருவேன், திட்டத்தை எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்துருவேன். இதெல்லாம் எடுத்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டா அண்ணன் சீமான் அவர்கள் மீது வன்மத்தை கொட்டுறது. திமுகக்கு மாற்று டிவிக்கு எந்த இடத்துல மாறி இருக்கிற? திமுக அப்படியே அனைத்து திட்டங்களையும் அப்படியே நடத்திட்டு இருக்கிற. திமுக எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டா அவதூறு பரப்பும். அதுலயும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டா பதிலே சொல்ல தெரியாது. எவ்வளவு தூரம் இறங்கி அவதூறு பண்ணுவானுங்களோ அவ்வளவு தூரம் அவதூறு பண்ணுவானுங்க.
இப்போ அதைத்தான் நம்ம தூய சக்தி டிவிக்கவும் பண்ணுது. இதுக்கு தானங்க ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம், விஜய் வந்து 10 கருணாநிதிக்கு சமம். திமுகவுக்கு மாற்று டிவிக்கெல்லாம் இல்லடா, திமுகவுக்கு மாற்று புதிய திமுக அது. அது பயங்கர அப்டேட்டு. ஃபுல்லா ஆபாசம், அவதூறு தான். வேற எங்கேயும் மாற்றம் கிடையாது. ஒருத்தர் தேர்தலுக்கு முன்னால எந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரு, யார் யாரை எதிர்த்து பேசினாரு, இப்ப தேர்தலுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் வாய் வச்ச மாதிரி தான் பதவிக்காக எல்லாத்தையும் அரவணைச்சாச்சு. இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தான். ஆனா அவர்கள் மீது அவதூறு அள்ளி தெளிக்கிறார். இப்ப தெரியுதா, எந்த இடத்துலயும் திமுகவுக்கு மாற்று டிவிகே கிடையாது. டிவிகேவும் திமுகவும் ஒண்ணுதான். 2.0 திராவிட மாடல் விஜய் அவர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க தளபதி பண்ற தப்ப தட்டி கேளு. இப்பயே விட்டீங்கன்னா தமிழோட 5 வருஷத்துக்கும் குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி தான். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.